வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இந்த அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார் அப்படிங்கிறது இப்போ முடிய போற மாதிரி தெரியல. ஏன்னா பேச்சுவார்த்தைக்குமே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் ஒரு சின்ன ஏவுகணையை வச்சு அமெரிக்காவுக்கு பல கோடி லாஸா உண்டாக்கி இருக்காங்க. அதுக்காக ஈரான் வந்து என்ன ஏவுகணை யூஸ் பண்ணாங்க, அமெரிக்காவோட அந்த ட்ரோனோட விலை என்ன, அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுல அமெரிக்கா வீரர் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காராம். அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார் அப்படிங்கிறது கொஞ்ச நாளா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் எல்லாம் போட்டு எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து கண்டினியூவா ஈரானை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. பதிலுக்கு ஈரானுமே என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய முக்கிய ராணுவ தளங்கள்லாம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரான் வந்து ஒரு சின்ன ஏவுகணையை வச்சு அமெரிக்காவுக்கு பல கோடி லாஸை உண்டாக்கி இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோனை வந்து ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரோனோட ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 250ல இருந்து 280 கோடி இருக்கும். அதுல யூஸ் பண்ற ஹெல்ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையா இருக்கட்டும், இல்ல கேமரா, சென்சார், இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா 415 கோடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்வாகா முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஈரான் இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.25 கோடி தான் வந்து செலவு பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்பவே சின்ன ஒரு ஏவுகணை தான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த MQ-9 ரீப்பர் இதோட வெயிட்டே பாத்தீங்கன்னா ஒரு 1700 கிலோ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து சாதாரணமான ஒரு ட்ரோன் கிடையாது. அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரோன். இது வந்து ஆப்கானிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பறந்த ஒரு ட்ரோன். ஆனா இப்போ ஈரானோட ஏர் ஸ்பேஸ்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதுக்காக ஈரான் ஒரு ஏவுகணை யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஏவுகணை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக ஈரான் யூஸ் பண்ணியிருக்க ஏவுகணை வந்து 358 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே வந்து சின்னதா தான் இருக்கும். ஆனா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வானத்துல வந்து பறக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைரக்டா போய் அட்டாக் பண்ணாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு காத்துல பறக்கக்கூடிய, அதுவும் ஒரு 8 வடிவத்துல பறக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. இதுதான் இதோட பிளஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து பக்கத்துல போய் டைரக்டா முட்டி தான் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பக்கத்துல போனோடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வெடிக்கிற மாதிரியான ஒரு செட்டிங் இருக்கு. சோ அது மூலமா தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய அந்த ட்ரோன் வந்து இப்போ வந்து அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த MQ-9 ரீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவோட ட்ரோனை பாத்தீங்கன்னா 24ல இருந்து 30 ட்ரோனை வந்து ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க. இது மூலமா அமெரிக்காவுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12,450 கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு முறையுமே பேசும்போது, நாங்க வந்து ஈரானை ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த சேதாரமுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒவ்வொரு தடவையுமே சொல்றாரு. ஆனா அமெரிக்காவுக்கு இழப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ஒரு விஷயமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் வந்து அந்த அமெரிக்காவோட ட்ரோன் இருக்குல்ல, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அடிச்சு உடைஞ்சு போனதை வந்து சோசியல் மீடியால போட்டு அதை வந்து ரொம்பவே வைரலா பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அமெரிக்காவுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அபிஷியலா வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் ஈராக்ல வந்து பயங்கரமான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதுல ஈரானோட ட்ரோன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து வெறுங்குண்டா இல்ல வெடிகுண்டா அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குன்னா, அது வந்து ரொம்ப நேரமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெடிக்காம இருந்திருக்கு. சோ அதனால அதை வந்து சேஃபா ரிமூவ் பண்றதுக்காக அமெரிக்க வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வந்து டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வெடிகுண்டு வந்து வெடிச்சிருக்கு. இதுல அமெரிக்க வீரர் வந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, இன்னொருத்தருக்கு வந்து காயமாயிருக்கு. அமெரிக்க வீரர் வந்து இறந்து போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஈரான் வந்து என்ன ஆனாங்கன்னா, ஜோர்டன்ல வந்து ஒரு அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணும்போது அங்க அமெரிக்க வீரர்கள் 2 பேர் வந்து இறந்து போனாங்க. சோ கண்டினியூவா அமெரிக்க வீரர்கள் வந்து இறந்து போனது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை வந்து ரொம்பவே காண்டாக்கி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து, அதாவது பிப்ரவரியில இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா அமெரிக்க வீரர்கள் 18 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவோட சென்காம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு செய்தியை கேட்டுட்டு இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் மேல இதுக்கப்புறமா தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு விஷயம் மட்டும் புரியல. இப்போ ரீசெண்டா அமெரிக்கா வந்து ஈரான் அட்டாக் பண்ணதுல 8
8 பேர் வந்து இறந்து போனாங்க, 10 பேர் காயமானாங்க. அப்போ ஈரான் வந்து எவ்வளவு கோவமா இருப்பாங்க. இங்க அமெரிக்க வீரர் ஒருத்தர் இறந்து போனதுக்கே ட்ரம்ப் அவர்களால பொறுத்துக்க முடியல. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த வார் அப்படிங்கிறத வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதை வந்து இன்னுமே தீவிரப்படுத்த போறதா வந்து அமெரிக்கா சைட்லயா இருக்கட்டும் இல்ல ஈரான் சைட்ல 2 பேருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வார் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கனால இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது $85 அளவுக்கு ரொம்பவே உயர்ந்திருக்கு. இதுக்கப்புறமா இதோட ரேட் அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இந்த வாரால பாதிக்கப்பட போறது மக்களாகிய நம்ம மட்டும்தான். ஏன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்தாலும் அமெரிக்காவோட கூட்டாளியான குவைத்தா இருக்கட்டும் இல்ல பக்ரைன் இல்ல துபாய் இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்ல தொடர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கனால இங்க இருந்து அங்க வேலை பார்க்கிற நம்ம இந்தியர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரோட அடுத்த கட்டம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வார் சம்பந்தமான அப்டேட்டா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.